இப்போது இந்த பதிவுல நாம 2 சாட்சிகள் யார் யார் என்று பார்க்க போறோம். இதுவும் பிரபலமாக பேசப்படுகிற ஒரு செய்தி. என்ன நடக்கும்னா, 2 சாட்சிகள் வருவாங்க, 2 தூதர்கள். இப்ப பேசுறது வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம். அதுல என்ன நடக்கும்னா, 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்க முழு உலகத்துக்கும் ஊழியம் செய்வாங்க, முழு உலகத்தையும். இப்போது இருக்கிறது போல ஒருவேளை மீடியாக்கள் மூலமா செய்வாங்களோ, மீடியாக்கள் மூலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் எருசலேமிலே காணப்படுறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஆயுசு 1260 நாள், 3.5 வருஷம். யூத கணக்கும்படி 30 நாள் ஒரு வருஷம், ஒரு மாதம், 360 நாள் ஒரு வருஷம். அதன்படி அந்த 2 சாட்சிகளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட காலம், அவங்க ஊழியம் செய்வதற்கு 3.5 வருஷம் ஆகிய 1260 நாள். அந்த 3.5 வருஷம் காலமும் அவங்க முழு உலகத்திலேயும் போய் இயேசுவை வணங்கும்படி சொல்லுவாங்க. அப்போது அந்தி கிறிஸ்து பிரபலம் ஆயிடுவான். அந்தி கிறிஸ்துடைய நம்பிக்கை, அதாவது அந்தி கிறிஸ்துடைய நம்பரை கட்டாயமாக நெற்றியிலேயோ வலது கையிலேயோ தரிக்க வேண்டும் என்று கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவான் மக்களுக்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசி, அந்த 2 கொம்பளை ஆடு, அதுதான் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு சிலை செய்யவும் அவனுக்கு நம்பரை தரிக்கவும் மக்களுக்கு கட்டளை போடுகிறது. அந்த நேரத்துல நம்பரை தரிக்க, அந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரை அல்லது அவனுடைய நாமம் அல்லது நாமத்தின் லக்கம் 3ல் 1, ஒன்றில் அவனுடைய ஒரு சீல், இல்லைன்னா அவனுடைய பேரு அல்லது பேரை குறிக்கிற ஒரு எண். ஆங்கிலத்துல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எண் உண்டு. அவனுடைய பேரை அப்படியே எண்ணி ஆங்கிலத்துல கூட்டியாச்சுன்னா 666 வரும். நான் இன்னொரு செய்தியில சொல்லுவேன், அந்தி கிறிஸ்து என்ற ஒரு செய்தி பேசுவோம், அதுல நம்ம படிப்போம். இப்ப நம்ம அதுக்கு அந்த டாபிக்கு போறதில்லை. அப்படியோ அந்த 3ல் 1 ஏதோ ஒரு வகையில மக்கள் ஒவ்வொருவரும் நெற்றியிலையோ வலது கையிலையோ தரிக்க வேணும். தரிக்காதவங்க விற்கவும் வாங்கவும் கூடாது. அதனாக்க என்ன பொருள் நாம வியாபாரம் பண்ணினாலும் அதை வித்து காசு வாங்க முடியாது. எவ்வளவு பொருள் தான் காசு வச்சிருந்தாலும் ஒரு பொருளை வாங்க முடியாது. அதுக்குள்ள அது எல்லாமே கார்டு சிஸ்டம் ஆயிரும். இப்பமே சொல்றாங்கல்ல, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு, எனக்கு ஒரு கார்டும் தெரியாது. ஆனா அன்னைக்கு எல்லாமே கார்டு மயமாகப்படும். 2016ல திடீரென்று ஒரு சட்டம் வந்தது இல்ல, 500 1000 செல்லாதுன்னு. அது போல ஒரு செய்தி வரும். எல்லா பணத்தையும் இத்தனாம் தேதிக்குள்ளால கொண்டு பேங்க்ல செலுத்தி உங்க அக்கவுண்ட்ல என்ட்ரு பண்ணிருங்க. அதுக்கு பிறகு சிறிதோ பெரிதோ ஒவ்வொரு காரியத்துக்கும் கார்டை தான் கொண்டு நீட்டானா. ரேஷன் கார்டு ரேஷன் பொருள் வாங்கணுமா, கார்டு தான். சிலிண்டர் வாங்கணுமா, கார்டு தான். எலக்ட்ரிக் பில் கட்டணுமா, கார்டு தான். மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமா, கார்டு தான். பால் வாங்கணுமா, அரிசி பருப்பு வாங்கணுமா, எண்ணெய் வாங்கணுமா, எல்லாத்துக்கும் கார்டு தான். கார்டு இல்லாம வேற ஒண்ணுமே முடியாது. அந்த கார்டுல 666 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பருக்கு கூட. அப்போ விசுவாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. விசுவாசிகள் அந்த நம்பரை வாங்க மாட்டாங்க. வாங்காததுனால அவர்கள் அநேகர் கொல்லப்படுவாங்க, இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள், பிள்ளைகள் மோதி அடிக்கப்படுவார்கள், கற்பனைகள் கீறப்படுவார்கள். அது நான் சின்ன பருவத்துல கேட்ட சத்தியம். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுப்பாங்கன்னா, வானத்திலேருந்து அக்கினியை இறக்க அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. யாராவது இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்கள் இந்த 2 பேரையும் கொல்றதுக்கு நினைச்சா அங்க வாயிலிருந்து அக்கினி போய் அவங்கள பட்சிக்கும். பூமியை மழை பெய்யாதபடி தடுக்கவும், பூமியை அவங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் சகல விதமான வாதைகளால வாதிக்க அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இவங்களுக்கு 1260 நாள் 1260 நாள் இவங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 1260 நாளோளவும் அவங்கள யாரும் எந்த தீமையும் பண்ண முடியாது. இந்த 1260 நாள் முடிகிற நேரத்துல அவங்க 2 பேரும் எருசலேமில் இருப்பாங்க. அதுவரை எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சவங்க எனக்கு தெரியாது. அந்த பர்டிகுலர் நாளில் 1260 நாளில அவங்க எருசலேமில் மெயின் சீட்ல பொது சீட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துடைய ஆட்கள் அவங்களை கொல்றதுக்கு வகை தேடிட்டே இருப்பாங்க.
அவங்க கொல்ல வர்றதுக்கு எல்லாரும் இவங்களால இவங்கள்ட்ட இந்த வாயிலேருந்து அக்கினி போய் அவங்கள பட்சிக்கும். அவங்கள யாரும் கொல்ல முடியாது. அந்த 1260 நாள் முடிகிற அந்த நாளில அந்த கிறிஸ்துடைய ஆட்கள் இவங்களை வெட்டி கொன்றுவாங்க. வெட்டி கொன்னு இவங்க 2 பேருடைய உடம்பும் டெட் பாடியும் எருசலேமின் மகா தெருவுல வீதியில கிடக்கும். அப்போது முழு உலகத்திலையும் டிவி சேனல், எல்லா சேனல் நியூஸ் இதாத்தான் இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்ப டிவி எல்லாம் கிடையாது. எங்க பாச பிரசங்கம் பண்ணுவாரு, டெலிவிஷன் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படும். அப்போது இப்போது நம்ம ரேடியோவில் ஒரு இடத்துல உள்ள செய்தியை இன்னொரு இடத்துல கேட்கறது போல ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். டெலிவிஷன் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படும் சொன்னார். அவரு காலத்துக்கு முடிஞ்ச அப்புறம் தான் டெலிவிஷனே வந்தது. அப்ப முழு உலகத்திலையும் எல்லா செய்திக்கும் என்ன இதையத்தான் இருக்கும். எல்லா சேனலும் என்ன சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்து தான் இப்ப ஆட்சி செய்வான். நம்முடைய ஆட்சிக்கு விரோதமாக பேசணுங்க இவங்க 2 பேரும் தான். இவங்கள இப்ப நமக்கு வெட்டி கொண்டுட்டோம், இனி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 3.5 நாள் அவங்க 2 பேருடைய உடம்பையும் அடக்கம் பண்ண விட மாட்டான். அந்த எருசலேமின் மகா மெயின் ஸ்ட்ரீட்ல அவங்க 2 பேரோட உடம்பு கிடக்கும். பூலோகத்துல உள்ள யாவரும் அதை காண்பார்கள். அது வேதத்திலே பூலோகத்தாரில் உள்ள எல்லாரும் அதை காண்பார்கள். இதை வச்சுதான் டெலிவிஷன் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அவங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி நாங்க போதிக்கப்பட்டோம் சின்ன பருவத்துல. இப்போது 3.5 நாள் அந்த 3.5 நாள் முடிகிறதுக்குள்ளால அந்த அந்த கிறிஸ்துடைய ஆட்கள் பண்டிகை கொண்டாடுவாங்க. கிஃப்ட் கொடுக்கறதும் கிஃப்ட் வாங்குறதும் பெரிய சந்தோஷம். நம்ம ஆட்சிக்கு விரோதமாக இருந்தவங்க செத்து போனாங்கன்னு சந்தோஷத்தோட அவங்க கிஃப்ட் பரிமாறிக்கொள்வாங்க. இந்த நேரத்துல வானத்துல இந்த ஒரு செய்தி கேட்கும், இங்கே ஏறி வாருங்கள். அந்த செய்தி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. உடனே ஜீவ ஆவி அவங்க 2 பேருக்குள்ளயும் வந்துடும். அவங்க 2 பேரும் எழுப்பி நிற்பாங்க. நிப்பி வந்தோடனே இங்கே ஏறி வாருங்கள் சத்தம் கேட்கும். அப்படியே 2 பேரும் பரலோகத்துக்கு ஏறி போவாங்க. இதையும் பூமியில் உள்ள அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு உபத்திரம் ரொம்ப கொடிதான் இருக்கும். அவங்கள்ட்ட பேச்சு என்னது, முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு அந்த கிறிஸ்துவை நம்பாதுங்கள், அந்த கிறிஸ்துடைய முத்திரையை தெரியாதிருங்கள், அவனுடைய சிலையை வணங்காதிருங்கள். இதுதான் அவனுக்குள்ள சுவிசேஷம். அப்ப பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்முடைய டாபிக் என்னன்னா, இவங்க 2 பேரும் யார்? அது பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக எங்க சபையில ஒரு சார் இருக்கிற ஒரு வாத்தியார், ஒரு பிள்ளை வாத்தியாரா இருக்கிறார். எங்க பிள்ளைதான் ஒருத்தர். அவருடைய மனைவி நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒரு ஊழியர்கிட்ட ஏதோ இந்த லெட்டர் எழுதுவா போல. அவங்களுக்கு 2 பொம்பளைங்க. அவளுக்கு ஒரு பிரிண்டட் இன்லேண்ட் வந்திருக்குது. என்ன வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டுல உள்ள 2 ஊழியர்கள் தான் இந்த கடைசி காலத்துல உள்ள 2 சாட்சிகள். அவங்களுக்கு எருசலேமில் இடம் வாங்கி எல்லா வசதிகளோடும் கட்டடம் கட்டுறதுக்கு உங்களாலான நிதியை தாருங்கன்னு லெட்டர் போட்டிருக்குது. இந்த பையன் எங்கிட்ட வளர்ந்தவங்க உடனே லெட்டர் எங்கிட்ட கொண்டது, அம்மா இப்படி லெட்டர் வந்திருக்குமா பாருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இது 2 சாட்சிகளுக்கும் ஆகிறது கிடையாது. இந்த சொல்லப்படுறாங்களே 2 பேர், இவங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போட்டு, நீ வேணுமா முடிச்சா கொடு, ஆனா இது அந்த 2 பேருக்கும் கிடையாது நம்மகிட்ட சொல்லி விட்டுட்டேன். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள 2 ஊழியர்கள் அநேகருக்கு அறிமுகமானவர்கள் தாங்கள் தான் இந்த 2 சாட்சிகள் 2 கொஞ்ச நாள் பிரகடனப்படுத்திட்டாங்க. இப்ப கொஞ்சம் அந்த நாள் பேச்சு கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. இப்ப நமக்கு யாரா இருக்கும் அப்படின்னு வேதத்துல எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதனால அநேக வேத ஆராய்ச்சி வேதத்தை போதிக்கிறவங்க எலியாவும் ஏனோக்கும் இவங்க 2 பேரும் போதிச்சாங்க. காரணம், எலியா ஏனோக்கும் மரணத்தை காணாம போனவங்க ஒன்று. அப்ப அவங்க 2 பேரும் முதல்ல வந்தாங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, மரணத்தை காணாம போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவாங்க. அதனால எலியாவும் ஏனோக்கும்னு நானும் கூட ஆரம்பத்துல போதிச்சு என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல நானும் சில இடத்துல அப்படி பேசி இருக்கிறேன் தோத்திரம். ஆனா எலியாவும் ஏனோக்கும்னு சொன்னா, எலியாவை பற்றி கர்த்தர் சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொல்லுவாருன்னா, மத்தேயு 11 எலியாவை பற்றி யோவான் ஸ்நானனை பற்றி கர்த்தர் சொல்லும் போது சீஷர்கள் இயேசுட்ட வந்து கேட்பாங்க, எலியா முந்தி வரணும்னு போய் வேத பாருங்கன்னு சொல்றாங்களே அது எப்படி? அப்ப இயேசு சொல்லுவாரு, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், எலியா வந்தாயிற்று.
நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுவார். அப்ப அப்படி சொன்னோன்னா சீஷர்கள் சொல்லுவாரு, யோவான் ஸ்நானனை பற்றி சொல்றாருன்னு சீஷர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வாங்க. காரணம், யோவான் பிறக்கும் போதே சகரியாவுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அவர் யாரு? இயேசு. அப்போ யோவான் பிறக்கும் போதே எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இருப்பான்னு சொல்லிட்டு பேசுறதுனால இவங்க அப்படி பேசினாங்க. ஆனா இயேசு யோவான இவர் தான் எலியா வந்தாயிட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த 2 பேர்ல ஒருத்தர் எலியா இல்லை என்பது ஊர்ஜிதமாகும். அப்படி என்றால் ஏனோக்கு எப்படி சொல்றாங்கன்னாக்கா, ஒரே தர மறிப்பதுன்னு இருக்குது இல்ல, அவர் மறிக்காம போனாருல்ல, மறுபடியும் வருவார் அப்படி என்று. ஆனா அந்த வசனம் அந்த அர்த்தத்தோட சொல்லப்பட்டது இல்லை. சிலர் 7 பிறவிகள் உண்டு, இப்ப மாடா பிறப்பான், அப்புறம் நாயா பிறப்பான், அப்புறம் எறும்பா பிறப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதத்தான் இல்ல நிருபக்காரன் சொல்லுகிறார். அன்றியும் ஒரே தர மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும். ஒரு 2 பிறவி இல்லை, நீ அடுத்து மறுபடியும் பறக்க போறது இல்லை, நாயா கோழியா குரங்கா பறக்கிறது இல்லைன்னு அவர் சொல்றார். அப்படி என்றால் இவங்க 2 பேரும் யார் என்று நமக்கு பெயர் சொல்லத்தக்க உரிமையோ அதிகாரமோ நம்ம யாருக்கும் கிடையாது. காரணம், கர்த்தர் 2 ஊழியர்களை அனுப்புவார். அவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும். அவங்க 2 பேரும் எலியாவும் ஏனோக்கும் என்றால், இயேசு ரகசியத்துல வரும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவாங்க, மறியாமல் பரிசுத்தமா இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவோமே. உயிரோடு இருக்கிற பவுல் சொல்வார் இல்ல, கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், உயிரோடு எழுப்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே இயேசுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. அப்படி என்றால் அப்போ உயிரோடு இருக்கிற நாம் அங்க மேல போயிட்டு இருந்தா மறுபடியும் வந்து சாகணுமா ஒரு முறை? இல்ல, பல பிறவிகள் இல்லை என்பதை காட்டதான் பவுல் அப்படி சொன்னாரே ஒழிய அந்த எல்லாரும் கட்டாயமா சாட்சித்துத்தான் ஆகணும் என்றது கிடையாது. எனவே அந்த 2 சாட்சிகள் உண்டு, அவங்க வருவாங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட காலம் 1260 நாள். அவங்க பூலோகம் எங்கும் சாட்சி சொல்லுவாங்க. எருசலேமிலே சாவாங்க, அங்கேருந்து உயிரோட எழுப்பி பரலோகத்துக்கு போவாங்க. அதன் பிறகு இந்த உலகத்துல மகா பெரிய உபத்திரவ காலம் நடக்கும். எனவே இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் எங்கிட்டே சிலர் அந்த 2 பேரையும் நபரைய வச்சு எங்கிட்ட ஒரு சில விசுவாசியை கேட்டாங்க, இத 2 சாட்சிகள் இவங்கன்னு சொல்லிக்கிறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், அந்த 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, முழு உலகத்துக்கும் ஊழியம் செய்வாங்க, முழு உலகத்துக்கும் ஊழியம் செய்வாங்க. அப்ப 2 பேரும் முழு உலகத்துக்கு ஊழியம் செஞ்சு இப்படி எல்லாம் நடக்கும் போது அது நமக்கு தெரியாம இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்ம கேள்விப்படல. அதனால யாருன்னா நம்ம யாரையும் பெயர் சொல்லவோ பெயர் சூட்டவோ அவங்களுக்கு கிரெடிட் பண்ணவோ நமக்கு உரிமை இல்லை. 2 பேர் யாரோ வருவாங்க. அவங்க தேவ தூதர்கள் இல்லை, நிச்சயமா மனுஷர்கள் தான். ஏன்னா தேவ தூதர்களா இருந்தாக்க அவங்க 2 பேரையும் வெட்டி கொள்ள மாட்டாங்க, தேவ தூதரை வெட்டி போக மாட்டாங்க, அவங்க சரீரத்தை நம்ம பார்க்க முடியாது, மறுபடியும் உயிரோடு எழுப்ப மாட்டாங்க. அதனால யாரோ 2 பேர் ஊழியக்காரர்கள் கடைசி காலத்துல முழு உலகத்துக்கும் செய்தியை சொல்லி எருசலேமிலே மாண்டு அவ உயிரோட எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு போவாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, கட்டாயம் நாம் வேதத்துல நல்ல தெளிவுள்ளவங்களா இருக்க வேணும். அநேகர்கள் இயேசு சொன்னார், அவர்கள் எல்லாரும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், சத்தியத்துக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக கொண்டு வர்றாங்க. அநேகர் அப்படிதான் பண்றாங்க. வேதத்தில் இல்லாத ஒரு சத்தியம், வேதத்தில் உள்ள ஒரு பேச்சு, அது அப்படியே சத்தியமாக்கிறாங்க. சபை எங்க சபை உபதேசம் இதுதான் அப்படி சொல்றாங்க. பரலோகத்துல எந்த சபை பிரிவும் இருக்காது. இந்த உலகத்துல சொல்லப்பட்ட எந்த டினாமினேஷனும் பரலோகத்துல இருக்காது. பரலோகத்துல இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்கும், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் இது புதிய எருசலேமுக்கு போவாங்க. மிஞ்சி எந்த ஒரு காரியமும் நடக்காது. வஞ்சிக்கப்படாதபடி சத்தியத்தில் தெளிவா இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.